Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான அதுவும் ஹெல்தியான சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுலயே காட்டு சுண்டக்காய் நாட்டு சுண்டக்காய்னு ரெண்டு டைப் இருக்கு. நான் இன்னைக்கு வந்து நாட்டு சுண்டக்காய் தான் எடுத்துர்க்கேன். இது வந்து கசப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சுண்டக்காய் வந்து நம்ம சாப்பாடுல எடுத்துக்கிறதுனால இந்த மூச்சு குழாயில இருக்க நோய், வயிற்று புழுக்கள் எல்லாத்தையுமே இது வந்து கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்ல இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே இதுல இருந்து நல்லாவே கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல துருவின தேங்காய் கூடால 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டக்காய் பச்சை சுண்டக்காய் எடுத்துர்க்கேன். இதுக்கு வந்து பச்சை சுண்டக்காய் தான் எடுக்கணும். இந்த குழம்புக்கு வந்து இந்த கடையில் கிடைக்கிற காஞ்ச சுண்டக்காய் நல்லா இருக்காது. இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை லைட்டாக தள்ளி எடுத்துக்கலாம், நச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து நம்ம உடனே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் சேர்த்து வதக்கிடலாம். இந்த சுண்டக்காய் வந்து நம்ம இப்படி இடித்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் அப்படியே வைக்கக்கூடாது. அது வந்து ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆயிரும். இந்த கத்தரிக்காயெல்லாம் நம்ம வெட்டிட்டு வச்சா ஒரு மாதிரி கருகுன மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் உடனே நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை வந்து நான் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் அன்னைக்கு வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் போல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு முழு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்தால சின்ன வெங்காயமும் பூண்டு வதங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். அப்புறம் இன்றைக்கி நான் வந்து 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சேர்த்த சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் வந்து நம்ம தக்காளியை சேர்த்து வதக்கிடலாம். அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிறது வரை இதை வந்து நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்தாச்சு. அடுத்தால இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருந்தோம்ல சுண்டக்காய், அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு 2 டீஸ்பூன் வத்தத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன இனுக்கு ஒரு 4 கொட்டை புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். புளி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது. புளி தண்ணி அப்படி சேர்த்தோம்னா அது வந்து ரொம்ப ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கொடுத்துரும். அதனால் கம்மியாக சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து ஃபஸ்ட்டு தேங்காயும் சீரகமும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து நான் இதில் சேர்த்துறதேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக வேணும்னா கம்மியாக சேர்த்தா போதும். ரொம்ப தண்ணியாக வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நல்லா தண்ணியாக தான் வைக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் நிறையாவே தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து சிம்மில் போட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரை நம்ம இதை வந்து கொதிக்க வைக்கணும். இப்போ எனக்கு வந்து நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு நான் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சிம்மில் போட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரது வரை கொதிக்க வச்சேன். இப்போ எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் வற்றணுன்னாக்கி இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கோங்க. எனக்கு இது போதும். அதனால நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரான சுண்டக்காய் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு கூட முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜாஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.